ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அனைவரும் கண்களை மூடி இந்த திருப்பாடலை படிக்கும் போது தியானிப்போம். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. 2016 இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் முடிப்போம். இன்னும் சிறிது நேரத்தில் 2017 நாங்கள் தொடங்குவோம். 2017 காலை வைக்கும் போது இயேசுக்கு பின்னால் நான் செல்வேன். ஏனென்றால் அவர்தான் எனக்கு வழி, அவர்தான் எனக்கு சத்தியம், அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு ஒளி. அவராலே அன்றி வேறு எவரும் நம்புவது வீண். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர். எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கின்றது. 2017 எல்லாமே நல்லதாக வர வேண்டும் என்பது. ஆண்டவர் எல்லாருமே நல்லவரா இருக்கிறார், எப்போதும் நல்லவரா இருக்கிறார். நல்ல காரியங்கள் நிச்சயமா செய்வார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாயினர். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர். துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்ல ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர்,
என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. நன்றி செலுத்துவோம், முழு மனதோடு நன்றி செலுத்துவோம், முழு மனதோடு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முழு வருடத்தில் நீரே ஆண்டவர், நீரே ரட்சகர், நீரே மீட்பர், நீரே நல்லவர் எங்களோடு இருந்து செயல்பட்டீரப்பா. நன்றி நன்றி செயல்பட்டீரப்பா. நன்றி நன்றி. எவ்வளோ எத்தனையோ நன்மைகள் எங்களுக்காக செய்தீரப்பா. ஹalleluya. எத்தனையோ நன்மைகள், நன்றி இயேசுவே. எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறப்பா. நன்றி. வெக்கத்துக்கு உள்ளாக்காம எங்களை ஆமென் எப்படியோ அரவணைத்து நன்றி இந்த வருடத்தை நீங்கள் எங்களுக்காக முடித்தீரப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏனெனில் நீ நல்லவர், என்றென்றும் உள்ளது உன்னோட பேரன்பு, என்றென்றும் உள்ளது உன்னோட பேரன்பு அப்பா, என்றென்றும் உள்ளது உன்னோட பேரன்பு அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என்னை சரி என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என்னை சரி என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான்
ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குதான். ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஜெயத்தை கேட்டீரையா, ஜெபத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெபத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குதான். ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. புதினால் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. புதிய நாளை தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே. அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குதான், உமக்குதான். ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தமானந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா,
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரோட பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரோட பேரன்பு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், வல்லவர், எதையும் செய்யக்கூடியவர், எப்போதும் நமக்காக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அது ஏதோ நேற்று மட்டும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. எப்போதும் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையவே ஆமென். கிடையாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவால துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவால துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா,
அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அனைவரும் அமர்வோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு, ஏனெனில் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு, அதனால் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாங்கள் அனைவரும் இந்த வருடத்தை தாண்டி வந்துட்டோம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தை தாண்டி வந்துட்டோம். இந்த வருடத்தை தாண்டி வந்துட்டோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்த வருடத்துக்கு?
இந்த 2017 என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போனா போன வருடத்தில் அவரோட சித்தம் நிறைவேறலையா? இல்லை, நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னு கேட்டால் உங்கள் மனசில் ஏகப்பட்ட பதிவு இருக்கும் உங்களுக்குள்ளார. இந்த வருஷத்துக்கு, புது வருஷத்துக்கு நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், அப்படி இப்படி பண்ணணும் அப்படி என்பது இந்த புது வருடத்துக்கு உங்களுக்கு எல்லா விதமான சிந்தனைகள் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த புது வருடத்துக்கு? எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேசுங்க. இந்த புது வருடத்துக்கு என்ன செய்யலாம்? ஊழியமாக அவரோட ஊழியம் நாங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதை பாருங்க, இப்போ ஊழியன் பாதையிலே நம்ம பேசும்போது ஊழியத்தின் பாதையிலே உற்சாகத்தை தந்தீர் அவர். ஹல்லேலூயா. ஊழியன் பாதையத்தில் அவர் உற்சாகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நேரம் காலம் மனிதனுக்கு மட்டும்தான், கடவுளுக்கு கிடையாது. கடவுளுக்கு 2017 கிடையாது, 2016 கிடையாது, தொடக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. என்றால் தொடக்கம் அவரும் முடிவும் அவர். அதனால் அவருக்கு நேரம் காலம் கிடையாது. 2017 வருது அப்படின்னு அவருக்கு கிடையாது. அவருக்கு நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவர், மாறாதவர். ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்குள்ளற நேரம் காலம் இருக்குது. ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நேரம் காலம் இருக்குது? 2016 2017 வர போகிறோம். எதுக்கு இந்த நேரத்தை காலத்தை நாங்கள் பார்க்குறோம்? இந்த நேரம் காலம் எதுக்கு நாங்கள் பார்க்குறோம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2014 செஞ்ச தப்பு திரும்பி 2017 நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆனால் அதே தப்பு தான் நீங்கள் 2017 செய்ய போகிறீங்க. நீங்கள் ஏதோ புதுசாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது, நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கூட நீங்கள் நிச்சயமாக அந்த தப்பு தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஹல்லேலூயா. ஏதோ புதுசாக எதோ செய்ய போகிறது கிடையாது, அதே தப்பு தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஹல்லேலூயா. அதான் செய்ய போகிறீங்க. நீங்கள் புதுசாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. 2017 புதுசாக ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னு கிடையாது. கவனத்தோட கேளுங்க. ஆண்டவர் விதைத்தார், ஆண்டவர் விதைத்தார். அந்த விதைத்தது ஆண்டவர் அது நல்ல அறுவடை செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் விதைக்கும் போது நம்ம என்ன விதைக்கிறோமோ நாங்கள் அறுவடை செய்வோம் என்பது போட்டிருக்குது. நல்லதை விதைச்சா நல்லதை எடுப்போம், கெட்டதை விதைச்சா கெட்டதை வரும் என்பது போட்டிருக்குது பைபிளில். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் நல்லதை விதைச்சதே கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் மனுஷன் நல்லவன் ஒருத்தனும் கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் நல்லவர், என்றென்று உள்ளது அவரோட பேர் என்பது. ஆண்டவர் மட்டும்தான் நல்லதை விதைப்பார். ஹல்லேலூயா. கவனத்தோடு இருங்க நீங்கள். இப்போ என்னோட வாழ்க்கையில் இருக்கிறது, ஆண்டவர் என்னை இந்த 16 என்னை விட்டு 17 பார்க்க விடுகிறார். என்னை இந்த 2017 பார்க்கறதுக்காக என்னை விடுறாரு. ஹல்லேலூயா. இப்போ 2017 பார்க்கறதுக்கு விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரோட பொறுமை என்கிட்ட காமிக்கிறதுக்கு மட்டும்தான். அவரோட பொறுமையை காமிக்கிறதுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட நன்றி செலுத்த வேண்டும்? ஏனென்றால் அவர் என்கிட்ட அந்த அளவுக்கு என்கிட்ட பொறுமையாக இருக்கிறார். எத்தனை பேர் நாங்கள் பார்த்தோம் 2016 2017 கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, பார்க்க போகிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே இறக்கப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக எங்கள் மேலே இருக்கப்பட்டு, ஏதோ ஒரு காரியத்தை, அது என்னென்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு காரியத்துக்காக எங்கள் மேலே இறக்கப்பட்டு 17 பார்க்கறதுக்காக விடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஜப்பான் நாட்டில் 2017 லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன். ஹல்லேலூயா. ஓகேங்களா? நமக்கு இன்னும் இப்போ தான் இருட்டாகுது. ஹல்லேலூயா. அமெரிக்காவை பக்கம் போனோன்னா இன்னும் வேலை அடிச்சுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ கவனத்தோடு இருங்க. இந்த 2017 நான் காலை வைக்கும்பொழுது நான் விழிப்பா இருப்பேனா?
எது கரெக்டான நேரம் எனக்கு 2017 சொல்கிறதுக்கு? நான் இந்தியா நாட்டில் இருக்கிறதுனால எனக்கு 2017 கரெக்டாக இருக்குதா? இல்லாட்டி நான் ஜப்பான் நாட்டில் இருக்கிறதுனால 2017 கரெக்டாக இருக்குதா? இல்லாட்டி நான் அமெரிக்கா நாட்டில் இருக்கிறதுனால 2017 கரெக்டாக இருக்கின்றதா? 2017 என் பாதத்தை நான் வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கிறேன் நான் என் பாதத்தை வைக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு 2017 நிறைய கனவுகள் இருக்குது? இது செய்யணும், அது செய்யணும், இருக்குதா இல்லைங்களா? எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்குது. இது செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும், எல்லாருக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஆனால் மனிதனோட நினைப்பில் 1000 இருக்கலாம், தேவனோட சித்தம் திட்டம் மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. மனிதனோட நினைப்பில் 1000 இருக்கும், ஆனால் தேவனோட சித்தமும் திட்டம் மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. ஏனென்றால் பைபிளுக்கு தகுந்தபடி நமக்கு முன்குறித்து எல்லாமே செய்து வைத்திருக்கிறார். முன்குறித்து. அல்லேலூயா. ஏதோ நீ செய்கிற நல்ல காரியத்தால் தான் நல்லதாக நடக்க போகுது என்பது கிடையாது. அவர் செய்த நல்ல காரியத்தினால தான் நல்லது நடக்கின்றது. அல்லேலூயா. அவர் செய்த காரியத்தில் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கின்றது. அல்லேலூயா. இப்போ கவனத்தில் கேளுங்க. நம்ம நிறைய கேள்விகள் எழுப்புகிறோம். எப்படிப்பட்ட கேள்வின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறார், ஏன் இந்த பூமியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றது? மக்களை சாவடிக்கிறாங்க, மக்களை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, இவ்வளோ வியாதி இருக்கின்றது. அப்புறம் எப்படி இதுக்கு முடிவு தான் என்ன? இல்லாட்டி கடவுளுக்கு இதை பற்றி இவளுக்கு கவலையே கிடையாதா? இல்லாட்டி கடவுளுக்கு வல்லமையே கிடையாதா இதை நிறுத்துறதுக்கு? நாம் இங்கே ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம். சிரியா நாட்டில் ஹாப்பி நியூ இயராக சொல்லுவான், ஈராக் நாட்டில் ஹாப்பி நியூ இயராக சொல்லுவான், இஸ்ரேல் நாட்டில் ஹாப்பி நியூ இயராக சொல்லுவான். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு என்பதே கிடையவே கிடையாது. அப்புறம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டும், ஏன் இந்த பக்கம் மட்டும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம், அந்த பக்கம் எப்படி நம்ம எங்களால் இது உண்மையை எங்களால் சொல்ல முடியுமா? ஹாப்பி நியூ இயர் பதில் சொல்லுங்க. உண்மையை எங்களால் சொல்ல முடியுமா? ஹாப்பி நியூ இயர். அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, இங்கே நம்ம கொண்டாட்டம் போட்டுன்னு இருக்கிறோம். இங்கே பார்ட்டி கொண்டாடுறோம், சாப்பாடெல்லாம் வைத்து கொண்டு அவங்களாம் ஏகப்பட்ட பணம் வச்சுக்கிறோம், எல்லாம் கிணறுலாம் எல்லாம் எண்ணெய் கிணறு வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் பட்னியாக கிடக்கிறான். கடவுளுக்கு கண்ணு தெரியாதா? கடவுள் ஏன் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது? என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, அந்த மக்களெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு எல்லா மக்கள் சொல்லிக்கிறார்கள். ஓகேங்களா? உங்ககிட்ட நான் ஒரு வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். நேற்று படித்த வசனம் கோயிலில். அல்லேலூயா. ரமலான்ல அழுவு சத்தம் கேட்கின்றது. அவங்களோட பிள்ளைங்களுக்காக அவங்க அழுகுறாங்க. ஏன்னாட்ட 4000 பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்போ அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும், இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஏற்கனவே எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டது தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையில் இது நடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையில் இது நடக்குது. ஹல்லேலூயா. இப்போ கடவுளுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குமா? பதில் கொடுங்க. இயேசு அங்கே இருக்கிற பூமியில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்க முடியுமா? அவரால் தடுத்து நிறுத்த முடியாதா? அப்படின்னு அவர் இருக்கும்போதே இது நடக்குது. சிலவங்க சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, அந்த கோயிலில் எல்லாரும் ஜெபிச்சாங்க, பிலாத்து அவங்கெல்லாம் சாவடிச்சிட்டு ரத்தத்தெல்லாம் தூக்கி கலந்தார் அவர். அப்புறம் இயேசு சொல்லுவார், என்ன அந்த ஆள் உங்களோட மோசமான நினைக்கிறீங்களா? நீங்கள் மரம் மாறாவிட்டால் அதை விட மோசமான சாவு உனக்கு வரப்போகுது. ஆண்டவரே, அந்த கோயிலெல்லாம் அந்த ஆளுங்க மேலே உந்தாங்க ஆண்டவரே, எல்லாரும் செத்துட்டானாங்க. என்ன அந்த ஆளெல்லாம் மோசமான ஆள் நினைக்கிறியா? கோயில் உந்ததுனால நீ மனம் மாறாவிட்டால் அவங்களோட மோசமான சாவு உனக்கு வரப்போகின்றது என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
அப்படின்னா நீ கேள்வி எழுப்ப வேண்டும், ஆண்டவர்கிட்ட வல்லமை கிடையாதா உன்னை காப்பாத்துறதுக்கு? இப்போது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது உங்களோட ஆசை. ஓகேங்களா? பைபிளோட ஆசை அதுதான். மகிழ்ச்சி அறங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சி அறங்கள், எதை பற்றி கவலைப்படாத, ஆண்டவர் மிக அருகில் இருக்கின்றார். அதான் பைபிளில் இருக்கிற வசனம். அப்புறம் ஏன் என்னதான் தேவ ஆசீர்வாதம் மக்கள் மீது இல்லையா? இல்லாட்டி மக்கள் மீது ஆண்டவருக்கு இரக்கம் காமிக்கலையா? இல்லாட்டி கடவுளே இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த மக்கள்லாம் சாவணும்? குழந்தைங்களாம் சாவுறாங்க, சின்ன சின்ன பசங்களாம் போட்டில் போட்டு அப்படியே கவுந்து. அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த போட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட அவ்வளோ பணம் எடுக்கிறதில்ல, அவங்களோட தங்கத்தை மட்டும் எடுக்கிறாங்க. செயின், வளையல்கள் எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் தான் போட்டில் உட்கார வைக்கிறான். போட்டு வந்து ஓவராக மக்களை இருந்துக்கணும். போட்டு அங்கே கொஞ்சம் போன பிறகு என்ன ஆகுது, சிவப்பு கடலுக்கு போகணும், அப்படியே கவுந்து போகுது. எல்லாரும் சாவுறாங்க, அவனும் சேர்த்து சாவுறான், தங்க எல்லாமே வீணா போகுது. ஹல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி இதுதான், நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்த பிறகு இருக்க முடியல. ஏன்? இல்லை சார், அதை ஒருவேளை நீங்கள் டைரெக்டாக அதை பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? உயிர் கொடுக்கும் போது நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும் போது எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்களா? அதை பார்த்தா இருக்க முடியாது. இல்லை, சந்தோஷமாக இருக்க முடியுமா இல்லையா? ஏன்? உனக்காக தானே சாப்பிட்றாரு, அப்புறம் எது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே? ஆனால் நீங்கள் இருக்கிறது கிடையாது. கவனத்தோட கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும்போது ஹல்லேலூயா, வானமும் பூமியும், ஹல்லேலூயா, வானமும் பூமியுக்கும் மீட்பு வந்தது. அதனால் அங்கே குதூகலம் கொண்டாட்டம் நடந்தது. ஏன்னாட்டா மீட்பு முழுமையாக வந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையவே கிடையாது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பு கொடுத்தா. அதனால தான் குதூகலம் கொண்டாட்டம் நடந்தது. ஹல்லேலூயா. நமக்கு அது தெரியல, அதனால தான் நம்ம வந்துட்டு வருத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. இது எதுக்காக அவர் இறந்தார் என்பது நமக்கு தெரிந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. இவர் சிலுவைக்கு போகிறார், சாவரன்னு சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம ஏன்னாட்டா நமக்கு விஷயம் தெரியும் எதுக்காக போகிறார். ஏன்னு கேட்டால், உன்னால் இது செய்ய முடியாத காரியம், நீ வருத்தப்பட வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, என்னால் செய்ய முடியல தான் நீ வருத்தப்படணுமே தவிர நீ சந்தோஷப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னால் முடியல, அவர் தான் எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. இதை பாருங்க, ஏன் உங்களுக்கு எல்லா விதத்தில் இந்த 2017 நீங்கள் காலை வைக்கும் போது எல்லா விதத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுதான் வைத்து கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இன்னும் புரியல. எதை வைத்து கொண்டு மையத்தில் எதை வைத்து கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரியல. இந்த பாருங்க, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அது பெரிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் பைபிளுக்கு தகுந்தபடி அவர் தான் எங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ நம்பும் போது தான் உன்னால் சொல்ல முடியும், என்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீ சொல்லணும், அவர் தான் என்னை ஏற்றுக்கொண்டார், அவர் தான் எனக்கு அழைப்பு கொடுத்தார், அவர் தான் என்னை கூப்பிட்டார், அவர் தான் எனக்கு மீட்பு கொடுத்தார். அதை நீ
ஏத்துக்கினாதான் உனக்கு உன்னால சொல்ல முடியும் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அது சொல்லாமல் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நம்ம சொல்லும் போது அது பிரோஜனம் இல்லாத வார்த்தை. அது அல்லேலூயா, பிரோஜனம் இல்லாத வார்த்தை. இத பாருங்க, வழக்கமா எல்லாருக்கும் நல்ல தீர்க்க தரிசனம் வேணும். அடுத்த வருஷத்துக்கு நமக்கு என்ன வேணும்? நல்ல தீர்க்க தரிசனம். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், எல்லாமே ஆசைப்படுகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 33வது வயசுல அந்த ஜனவரி மாதம் தொடங்கும் போது அவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கா கொடுத்தது? 33 வயசுல அவர் சிலுவைக்கு போக போகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அவருக்கு தீர்க்க தரிசனம் எப்போ கொடுத்தது? அந்த ஜனவரி மாதம் முதல் தேதியில கொடுத்தது. இது மாதிரி சிலுவைக்கு போக போகிறார் என்பது பைபிள் உலகம் தொடக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால நீ புதுசா ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிற என்பது சொன்னீங்கன்னா அது உன்னோட மடமதனம். 2017 எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது சூனியக்காரன் பேசுற விஷயம். அது போலி மனப்பான்மை. நான் மாத்திக்க போறேன், இனிமே நான் 16ல் என்ன தப்பு செஞ்சனோ 17 நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காதீங்க. நிச்சயமா என்ன போன வருஷம் என்ன பண்ணீங்கன்னா நீங்க இந்த வருஷமும் பண்ணுவீங்க. இப்போ புதுசா அதில் தான் செய்வீங்க. ஏன்னு கேட்டா நீங்க இன்னும் நீங்க மாறல, நீங்க அதே ஆளுங்க தான் இருக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் 16ல் கிடையாது, 17ல் எனக்கு வரணும்னு சொல்லின்னு இருக்காதீங்க நீங்க. பவுல் சொல்வாரு, எங்க அம்மா கருவுல வருதுக்கு முன்னாடி என்ன அழைப்பு கொடுத்தார், என்ன கூப்பிட்டார், பேர் வைத்தார் என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால புதுசா எதுவுமே வரப்போகுது என்பதை நினைக்காதீங்க. நீங்க இருக்கின்றது எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது என்ன நீங்க கேள்வி கேட்க வேண்டும். இருக்கிறதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். இந்த 16ல் நான் எதை எடுத்துக்கொண்டு செயல்படாமல் இருந்தேனோ அது இந்த 17வது எடுத்துக்கொண்டு நான் செயல்படுவேன் என்பது ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க என்ன எடுத்துக்கொண்டு நீங்க செயல்படல? 16ல் பைபிள் வார்த்தை 16ல் என்ன எடுத்துக்கொண்டு நீங்க செயல்படவில்லை? ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு, ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்க செயல்படுங்க. ஹல்லேலூயா. 16ல் நீங்க செயல்படல, 17வது செயல்படுங்க. அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் கிடையாது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நீங்க உங்க 17 ஆரம்பிங்க. நீங்க ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்க. தேவனோட வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கத்திவிட கூர்மையானது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறரை நான் அன்பு செய்ய வேண்டும் என்பது சொன்னீங்கன்னா, நான் பிறரை இனிமே நான் 2017ல் நான் அன்பு செய்ய போறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அது ஒரு கட்டளை. உன்னால அந்த கட்டளை உன்னால கடைபிடிக்க முடியாது. என்ன செய்யலாம்னு கேட்டீங்களா? ரோமர் 8:1 என்ன போட்டிருக்குது? இனிமே இயேசு கிறிஸ்துவோட இணைந்திருந்தால் இந்த தண்டனை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்து இயேசுவோட இணைந்திருந்தால் இந்த தண்டனை தீர்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா அந்த சட்டத்திலிருந்து எனக்கு ஆவியானவர் விடுதலை செய்தார். அதை எடுத்துக்கொண்டு நீங்க போராடுங்க. 2017 கால வைக்கும் போது நல்லதோறும் போராட்டத்தை போராடுங்க. நல்லதோறும் போராட்டம் எடுத்து போராடுங்க. நல்லதோறும் போராட்டம் எடுத்து போராடுங்க. சொல்லுங்க, நல்லதோறும் போராட்டம் எடுத்து போராடுவேன். சத்தமா. இந்த நல்லதோறும் போராட்டம் எங்க போராடுவீங்க? இந்த நல்லதோறும் போராட்டம் எங்க போராடுவீங்க?
முக்கியமான வார்த்தை. 2017 நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க 2017 நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லா கை தூக்கி இப்படி ஆட்டுங்க. எனக்கு ஆசை இருக்குதுங்க, ஆசை இருக்குங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்குங்க. ஆசை இருக்குது. ஆசை மேல தோசை. ஆசை இருக்கு. எப்படி ஆசை இருக்கும்? சொல்லுங்க, ஆசை இருக்கு. தான் சொந்த உடம்பை யாராவது வெறுத்திருக்கிறானா? தான் சொந்த உடம்பை யாராவது வெறுத்திருக்கிறானா? சொல்லுங்க, ஆசை இருக்கு. அப்புறம் என் சொந்த உடம்பு எது? சொல்லுங்க, ஆசை இருக்கு. அது எது? என் சொந்த கேளுங்க, என் சொந்த உடம்பு எதுன்னு கேளுங்க. கணவங்களுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்க, சொந்த உடம்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது மேல உங்களுக்கு ஆசை இருக்குதோ அந்த அளவுக்கு 2017 மட்டும் கிடையாது, ஜெர்மமா அந்த ஆசை நிறைவேற்றினே இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ என்னமோ மற்றவங்களை போய் அன்பு செய்யணும், எதிரி அன்பு செய்யணும், ஏதாவது ஒன்று பேசின்னு இருக்கிறீங்க. நீங்க தான் சொந்த உடம்பை யாராவது வெறுத்திருக்கிறானா? ஹல்லேலூயா. என் மனைவி என் பிள்ளைங்க, இல்லாட்டி என் கணவன் என் பிள்ளைங்க. தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம். சொல்லுங்க, 2017க்கு எங்கள் வேலையை மட்டும் நாங்கள் பார்ப்போம், எங்கள் வேலையை மட்டும் நாங்கள் செய்வோம். சத்தமா சொல்லுங்க, எங்கள் வேலையை மட்டும் செய்வோம். அது நிச்சயமா நீங்க செய்ய போறது கிடையாது. நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க மற்ற வேலையை தான் பார்ப்பீங்க, மற்ற வேலையை தான் செய்வீங்க. அப்புறம் நீங்க பிறந்ததுல இருந்து இந்த 2000 நீங்க இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா அப்படிதான் இருப்பீங்க நீங்க. அப்புறம் ஏன்னு கேட்டா உனக்கு உன் மேல உனக்கு கவலை கிடையாது. உன் மேல சொன்னா கணவன் மனைவி பிள்ளைங்க மேல உனக்கு கவலை கிடையாது, மற்றவங்க மேல நீ கவலைப்பட்டுன்னு இருக்கிற. ஏனுமா அது அது என்னன்னு கேளுங்க. அது என்னன்னு கேளுங்க. மற்றவங்க மேல நான் கவலைப்பட்டு சொல்லுங்க. அது என்ன தெரியுமா? அது விபச்சாரம். விபச்சாரிக போலகள் நடக்காதீர்கள் என்பது பைபிள்ல போட்டிருக்குது. மற்றவங்க பத்தி நான் கவலைப்படுறேன்னு சொன்ன விபச்சாரம் அது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ மற்றவங்க ஒத்திக்கி விட்டுருணும் அப்படின்னு நான் சொல்லலை நான். நீங்க அவங்க மேல நீங்க பாரு, உன் வீட்டு மேல உனக்கு கவலை இருந்தால் உனக்கு புரியும் என்ன செய்வது என்பது. உன் வீட்டு மேல உனக்கு கவலை என்ன சொன்ன மற்ற வீட்டுல மேல உனக்கு கவலை இருக்குன்னு சொன்னா நீ உன் வீட்டை நீ விட்டுட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். சொல்லுங்க, அடுத்த தீர்மானம். நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் நேசிக்கின்றேன். சத்தமா சத்தமா. அப்புறம் எல்லா சூழ்நிலையிலும் நீ அவருக்கு நன்றி சொல்லு. பொலிப்பின்னு இருக்காத, நோண்டின்னு இருக்காத, கிண்டின்னு இருக்காத. சும்மா நேற்று நடந்தது யூத்துன்னு வந்துட்டு இந்த வருஷத்துல ஆரம்பிக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அடுத்த வருஷம் வரும். போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் பேசிட்டு இருப்பீங்க. என்ன தெரியுமா செய்வாங்க? வருஷம் சாயந்தரம் கரெக்டா பூசைக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் பூசெல்லாம் கிடையாது. என்ன செய்வாங்க? நிறைய மரக்கட்டெல்லாம் எடுத்து கட்டி பழைய பாய், துணி, கினி, இந்த தலைகாணி, பெட்டு கிட்டெல்லாம் தூக்கி அது மேலே போட்டு மண்ணெண்ணை ஊற்றிட்டு சனியம் தொலைஞ்சுதியான்னு போட்டு கொளுத்திட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஹாப்பி நியூ இயர். என்ன கேட்டால் எல்லாமே காலியாக போச்சான். அல்லேலூயா. பெரிய பான் ஃபயர் போடுவாங்க அவங்க அந்த காலத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னுவாங்க அவங்க. எங்க அதே வேலை அடுத்த நியூ இயருக்கு அதே வேலை தான் செய்வானுங்க. அதே பழைய கதை தான் ஓடும். அதே வேலை அடுத்த வருஷமும் நடக்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லக்கூடாது நான் இது இப்படிப்பட்ட விஷயம் நான் செய்ய போறேன் என்பது நான் சொல்லக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணார். அவர் என்ன முடிவு எடுத்தாரோ அதுதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய முடிவு எனக்காக என்ன என்பது எனக்கு தெரிந்தால்
நான் வருத்தப்பட மாட்டேன். அவரோட முடிவு எனக்கு என்ன என்பது தெரிஞ்சால் நான் வருத்தப்பட மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவரோட விருப்பம் எனக்கு என்ன என்பது எனக்கு தெரியாம இருந்தால், என்னடா கடவுள் நம்மளை சோதிச்சுக்கினே இருக்கிறாரு, இந்த வருஷமாவது ஏதாவது ஒன்று வழி வருமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் கிடையாதுப்பா. ஆண்டவரே, ஜனவரி மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நன்றி ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டமோ எவ்வளோ துன்பமோ எவ்வளோ நீங்கள் கிருபை கொடுத்து எங்களை வெளியில் இழுத்துன்னு வந்துட்டீங்க ஆண்டவரே. அடுத்த வருஷமாவது எந்த தொந்தரவும் வரக்கூடாது ஆண்டவரே. உனக்கு இப்பயே முன்குறித்து நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாதனால தான் இது கேட்டுன்னு இருக்கிறா. ஏனும் அவர் செய்ய மாட்டார் என்பது அது மாதிரி தான் நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இது கேட்டுன்னு இருக்கிறீங்க? மோசமான பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு, அப்ப நான் ஒரு பரிசுத்தமான தேவன், நான் நல்லது செய்ய மாட்டேனா? விசுவாசம் இல்லாதனால இல்ல, விசுவாசம் இல்லாதனால இல்ல, விசுவாசம் இல்லாதனால. கவனத்தோட கேளுங்க. விசுவாசம் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்லைன்னு சொல்லின்னு இருக்காதீங்க. ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொண்டு போராடு, அதுதான் உனக்கு விசுவாசம். தேவனோட வார்த்தை தான் உனக்கு விசுவாசம். ஆவியின் பட்டயம் வந்து தேவனோட வார்த்தை, தேவனோட வார்த்தை தான் உனக்கு விசுவாசம். அதை எடுத்து கொண்டு நீ பேசிக்கின்னு. ஹல்லேலூயா. நீ உட்காந்துக்கின்னு கணக்கு போட்டுன்னு இருக்காதீங்க. நீங்க உட்காந்தீங்கன்னா ஒரு கணக்கு, ஒரு ஸ்கெட்செல்லாம் போட்டுன்னு இருக்காதீங்க. ஆவியன் பட்டயத்தை அப்படின்னு அந்த தேவ வார்த்தை எடுத்துக்கொண்டு நீங்க பேசிக்கினே இருங்க. தேவனோட வார்த்தை எடுத்துக்கொண்டு பேசி ஒன்றும் கிடையாது. நானே கேட்டேன், நான் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மக்களுக்கு வந்துட்டு நான் ஒரு 7 ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 2 கொடுங்க ஆண்டவர், நான் 2 வார்த்தை கொடுங்க ஆண்டவர், மக்களுக்கு கொடுக்குறது. முந்தா நேரத்து 2 ஏதுனேன் நான். திடீர்னு காலையில் இன்னொரு வார்த்தை கொடுக்குறாரு. அப்புறம் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு 3 கொடுத்து எனக்கு 7 கொடுன்னா. நான் மத்தியானத்துக்குள்ளார எனக்கு 7 கொடுத்தாரு. அப்படின்னா மக்கள் மீது என்ன கொடுக்கணும்? அந்த வார்த்தையை பொழிவதற்காக 7 தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படி அந்த நிச்சயமா அது என்ன பண்ணுவது? நிறைவேறும். ஏன்னு கேட்டா தீர்க்க தரிசனம் பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனம். ஏதோ என் வாயில கவலைப்படாதியா, இனிமே மழை பெய்யாதியா சென்னையில, புயல் அடிக்காதியா சென்னையில, இதா தீர்க்க தரிசனம் எழுதி அடுத்த தடவை மாமா நான் சொல்றேன், நான் இனிமே மழை வராது, காத்து வராது, இனிமே நெருப்பு தான் ஏன் வரும் சென்னையில். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா? அது எந்த பக்கம் பூகம்பம் வரும், அந்த பக்கம் வந்து புயல் அடிக்க போதா, இந்த பக்கம் இந்த ஆளுங்க இருக்க மாட்டான். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. தேவ வாயிலிருந்து வந்த வார்த்தை மட்டும்தான் உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கத்தி விட கூர்மை, அது உயிர் கொடுக்கக்கூடிய தேவன் வாயிலிருந்து வருவது. அல்லேலூயா. மனுஷன் கடவுளை சார்ந்தவன் கடவுளோட வார்த்தையை மட்டும்தான் பேசுவான். கடவுளை சார்ந்தவன் கடவுளோட வார்த்தையை மட்டும்தான் கேட்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் இன்னும் நல்லா படிக்கணும், நான் இன்னும் நல்லா, அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய, அதெல்லாம் தூக்கி ஓரமாக தூக்கி தள்ளிடு. என்ன நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதெல்லாம் தூக்கி ஓரமாக தூக்கி போடு. தேவனுடைய நீதியின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அனைத்தும் நானே உனக்கு சேர்த்து கொடுப்பேன். அதை பேசுங்க. தேவனோட நீதியின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அதெல்லாம் நான் உனக்கு சேர்த்து கொடுப்பேன். அதெல்லாம் என்ன அது? என்னுடைய நீதி ராஜ்யத்தை பெற்றுக்கொள். என்னமோ படிப்பு பத்தி என்கிட்ட வந்து கேட்டுன்னு இருக்கிறா. என் நீதிய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க. படிப்பு என்ன அது? படிப்பு அல்லேலூயா. என்ன வீடு கேட்டுன்னு இருக்கிறீங்க? என்ன சொத்து கேட்டுன்னு இருக்கீங்க? என்ன நாடுங்க நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நாடுங்க நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணும் கிடையாது. அது வேற. பைபிள் எப்படி தெரியுமா எழுதிக்கு? முதல்ல என்ன நாடு? ஃபர்ஸ்ட் ஐ கம் ஃபர்ஸ்ட். என்ன முதல்ல நீ நாடு? ஃபர்ஸ்ட் என்ன வச்சுக்கோ. அல்லேலூயா. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவரை வச்சுக்க மாட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தரை இயேசு கிறிஸ்துவே ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்கிறீங்களா? சொல்ல முடியாது. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் சொல்லியிருக்கிறீங்களா? சொல்ல முடியாது. ஏன் முடியாது?
எவனா சரி யாராவது ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறீங்களா ஜீசஸுக்கு? சொல்லுங்க, எனக்கு இயேசு தெரியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. உங்களுக்கு இயேசு தெரியணும்னா ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டீங்க. ஏன்னேட்டா உலகம் தொடக்கிறதுக்கு முன்னாடி நான் தான்றாரு. அதனால அவருக்கு ஹாப்பி பர்த்டே கிடையாது. அவர் எப்பயோ இருக்கிறவர், அவர் என்றென்றுமே இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர் ஆண்டவர் இயேசுவே. யோ, நான் தான் என் கேலண்டர், நான் தான் என் நேரம், எனக்கு நேரம் கால கிடையாது. என்ன பார்த்து நீ ஹாப்பி நியூ இயர்னு சொல்லின்னு இருக்கிற? எனக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரியும். எனக்கு அவரோட வார்த்தைக்கு தகுந்தபடி நீ செல்லுகிறாய் என்பது சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உன்னை வழி நடத்தும். 2017 பாதை வேணும்னு சொல்லுங்க, எனக்கு வழி வேணும்னு சொல்லுங்க. 2017 அவரோட வார்த்தை உன்னோட பாதைக்கு ஒளி, அவரோட வார்த்தை உன் பாதத்துக்கு வழி. ஹல்லேலூயா. 2017 சூப்பரா இருக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே ஒளி, எனக்கு பின்னாடி வருகிறவன் தான். 2017 சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. ஏங்க அங்க போயிட்டு ஏதோ மணி அச்சமோ ஏதோ ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். என்ன நியூ இயர் ஹாப்பியா விஷ் பண்ண போறீங்க நீங்க? என்ன நியூ இயர் ஹாப்பியா விஷ் பண்ண போறீங்க? எதை வைத்துக்கொண்டு எனக்கு சந்தோஷமா இருக்குது, புது வருடம் பிறந்திருக்குது, எதை வைத்துக்கொண்டு நீங்க பேச போறீங்க? அதை வைத்துக்கொண்டு இந்த நியூ இயருக்கு காரணம் இருக்கிறவரே உனக்கு தெரியலன்னா என்னையா நியூ இயர் கொண்டாட்டம்? இந்த நியூ இயருக்கு காரணம் இருக்கிறவரே உனக்கு தெரியல, என்ன நியூ இயர் கொண்டாட்டம்? வரலாறுக்கு தொடக்கமும் வரலாறுக்கும் முடிவும் அவர் தான். அவரே உனக்கு தெரியலன்னா அப்புறம் என்னத்த நாலு காலம் நேரம் எல்லாம் பாக்குறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நைட்டு குளிச்சுட்டு பூஜைக்கு போவீங்க? எத்தனை பேர் குளிப்பீங்க? ஏன்டா 2016 எல்லாம் குளிக்கணும், நீங்க உடம்புலாம் சுத்தம் பண்ணணும். எத்தனை பேர் குளிக்க போறீங்க? சீக்கிரமா குளிர்தா? நான் காலையில குளிச்சுட்டேங்க, நான் நைட்ல குளிச்சுக்கோங்க. எத்தனை பேர் குளிக்க போறீங்க சாயந்தரம்? என்ன இது மோசமான கேள்வியா இருக்குன்னு. சரி, சான்ஸே கிடையாது. குளிச்சுட்டாச்சு, காலையில குளிச்சுட்டேன், அப்ப எல்லாம் பாவம் போச்சுன்னு அர்த்தம். அப்பனா எல்லாம் பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம். காலை மட்டும் கழுவிங்கன்னா போறோம், அப்புறம் என்ன பிரயோஜனம்? அப்புறம் 2017 அதே தான் நடக்க போகுது. யாராவது உனக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களா? இல்ல ஆண்டவரே, நானும் உனக்கு தீர்ப்பு கொடுக்கல, இனிமே பாவம் செய்யாதீங்க, 2017 இனிமே பாவம் செய்யாதீங்க. நானும் உனக்கு தீர்ப்பு கொடுக்கல, 2016 கொடுக்கல, நான் 17 கூட கொடுக்க போறது கிடையாது. இனிமே நீ பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நியூ இயர் செய்தி கேட்குறீங்களா? இது 16 செய்தி, இது நியூ இயர் செய்தி நாளைக்கு வரும், நாளைக்கு தான் வரும். இது நியூ இயர் செய்தி கிடையாது, இது முடிகிற செய்தி, 16 முடிகிற செய்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வேலையை மட்டும் பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க, எது இருந்தாலும் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்குறேன் நான். மத்தேயு 6 9-10. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஃபாதர், அப்பா, ஃபாதர், டேடி, அப்பா. மோட்சத்தில் இருக்கிற எங்கள் அப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில ஒரு நல்ல நடக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்க அப்பாவை பார்க்கணும். அப்பா எப்படிப்பட்டவன்னு கேட்டீங்கன்னா, நான் பரிசுத்தமா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள், நான் இரக்கமா இருக்கிறது போல் நீங்களும் இரக்கமா இருங்கள், நான் உங்களை எப்படி மன்னித்தேனோ அப்படியே போலவே நீங்களும் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எப்போ தெரியுமா நடக்கும்?
நீ டேடின்னு முதல்ல கூப்பிடு, அப்பான்னு நீ கூப்பிடு. அவரோட நாமத்துக்கு நீ மகிமை கொடுத்து, அவரோட பரிசுத்த நாமத்துக்கு நீ என்ன செய்யணும்? நீங்க மகிமை கொடுங்க. நீங்க அப்படின்னா அவரோட நீதியும் ராஜ்யத்தை நீங்கள் கேட்குறீங்க. அது நீங்க கேட்கும் போது மற்றதெல்லாம் தானா நடக்கும். என்னென்ன நடக்கும்? அவர் எப்படி இருக்கிறாரோ நீங்கள் அப்படி இருப்பீங்க. அவர் எப்படி மன்னிக்கிறாரோ நீங்களும் மன்னிப்பீங்க. அவர் எப்படி ஏத்துக்கிறாரோ நீங்க அதை மேல ஏத்துக்குவீங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, மன்னிக்கிறது, இரக்கமா இருக்கிறது, ஏத்துக்கிறது ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குன்றது. ஏன் நாங்க மன்னிப்பு கொடுக்கறது இல்ல, ஏன் நாங்க ஏத்துக்கிறது இல்ல, ஏன் நாங்க அன்பு செய்யறது இல்ல என்பது ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குன்றது. யாராவது சொல்ல முடியுமா அது என்ன வார்த்தைன்னு? ஏன் என்னால மன்னிக்க முடியல, ஏன் என்னால இரக்கமா இருக்க முடியல, ஏன் என்னால ஏத்துக்க முடியல, ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குன்றது. அதுக்கு அது என்ன சொல்லுங்க யாராவது ஒருத்தர். 16 முடிக்கிற செய்தி இது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி கிடையாது, கொஞ்சம் நரகமா பேசுங்க. கல்லானே இதயத்தை இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் ஒண்ணு இருக்குன்றது. அது என்னது? அது ஏன் இதயம் கல்லா இருக்குது? ஏன் என் எதிரி என்னால அன்பு செய்ய முடியல, ஏன் என்னை பத்தி கேவலம் பேச அவனுக்காக என்னால ஜெபிக்க முடியல? ஏன் இல்ல இல்ல அந்த தீயனோட தாக்கல் எனக்கு வரத்துக்கு காரணம் கூட என்ன? அந்த சோதனை எனக்கு வரத்துக்கு காரணமே என்ன? அந்த ஃபேத் இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? சொந்த அறிவு ஆற்றல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் என்னால மன்னிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் என்னால இரக்கமா இருக்க முடியும்னு சொன்னா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் என்னால் அன்பு செய்ய முடியலன்னு சொன்னா நான் எதிர்பார்க்கிறேன். நான் எப்படி உங்களை அன்பு செய்யறோன்னு நீங்களும் என்ன அன்பு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால தான் என்னால செய்ய முடியல. ஆனா கடவுள் அன்பா இருக்கிறன்னு எதிர்பார்க்கறதுல திருப்பி நீங்க அவர் அன்பு செய்யணும், திருப்பி அவர்கிட்ட இரக்கமா இருக்கணும், திருப்பி அவரை மன்னிப்பு கொடுக்கணும். அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. அதனால தான் அவர் அன்பா இருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அதான் வார்த்தை. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அவ்வளவு உங்களால செயல்படவே முடியாது. If you have expectations, you cannot do what you should do. You cannot forgive if you have expectation. நான் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள என்ன மன்னிக்க மாட்டேன்றாங்க பாருங்க. நீ அந்த ஐக்கியத்தோட போறதுனால தான் உனக்கு மன்னிப்பு உன்னால கொடுக்க முடியல. நான் பாரு எவ்வளோ அவங்கள நேசிக்க பாரு, நான் அவங்கள நேசிக்கிறதுக்கு நீ எதிர்பார்த்து தானே போய் நேசிக்கிற. எவ்வளோ நீங்க எதிர்பார்க்குறீங்களோ உங்களால செயல்படவே முடியாது. எவ்வளவு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ உனக்கு விசுவாசம் என்பது இருக்கவே இருக்காது. 2016 மட்டும் கிடையாது, 2016க்கு பின்னாடி இருந்த அவ்வளோ நாட்கள் நீங்க தாண்டின்னு வந்திருக்கிறீங்க. எல்லாமே எதிர்பார்த்து தான் வந்தீங்க. 2017 அதே எதிர்பார்ப்போட தான் நீங்க காலை வைக்க போறீங்க. எதிர்நோக்கி தான் காலை வைக்க போறீங்க. நீங்க 16 வருஷத்துக்கு 2016க்கு பின்னாடி என்னென்ன எதிர்பார்த்து நீங்க வந்தீங்களோ அதே போல 17 கூட நீங்க காலை வைக்க போறீங்க. நான் எல்லாம் செய்யறேன், அவங்க எனக்கு செய்யறது கிடையாது, நான் எல்லாம் பண்ண எங்களை நேசிக்கிறது கிடையாது. இதே ஐக்கியத்தோட தான் நீங்க 17 காலை வைக்க போறீங்க. புதுசா எதோ மாற போறது கிடையாது. இன்னும் 1000 வருஷம் நீங்க இருந்தாலும் கூட அப்படிதான் இருக்க போறீங்க. கடவுள் எதிர்பார்த்திருந்தால் மக்கள் என் மகனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்க எல்லாமே சாவடிக்கணும்னு எதிர்பார்த்திருந்தா எல்லாரும் ஒருத்தன் கூட இந்த பூமியில இருந்திருக்க மாட்டான். ஆனா அவரு அப்படி எதிர்பார்க்கல. எனக்கு நல்லா தெரியும் ஏத்துக்க மாட்டானுங்க. எதிர்பார்க்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கிறோம். இயேசு என்ன சொன்னாரு? இயேசு என்னமா சொன்னாரு? கொடுத்துட்டான்னா எதிர்பார்க்காத, அவங்க உங்ககிட்ட திருப்பி, அதான் பிரச்சனை. நாம எதிர்பார்க்கிறோம். அவங்க மேல நீ இறக்கப்பட்டியா? எதிர்பார்க்காத அவங்க உன் மேல இறக்கப்படணும்னு. நீ அவங்களை அன்பு செய்யறியா? எதிர்பார்க்காத அவங்க உன்னை அன்பு செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால தான் 2017க்கு பின்னாடி அப்படிதான் இருந்தீங்க. 2017 வாய் திறந்து சொல்லட்டுமா? அப்படிதான் இருக்க போறீங்க. அந்த வார்த்தை எடுங்க. நான் எதிர்பார்க்கவில்லை,
அவங்க என்ன அன்பு செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் அன்பு செய்வேன். அவங்க என்ன மன்னிப்பாங்களோ இல்லையோ, நான் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன். அவங்க என் மேலே இறக்கப்படுறாங்களோ இல்லையோ, நான் அவங்க மேலே இறக்கப்படுவேன். அந்த எதிர்பார்க்காம நீ இருந்தினா 2017 எங்கள் காலை வைக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு முன்னாடி இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இருப்பார், அப்பா பிதாவை உன்னை வழி நடத்தி இப்படி வந்துனே இருப்பார். இதுக்கு கை தட்டலாமா? இதுக்கு கை தட்டலாமா? எதிர்பாராமல், without any expectation, you must put your foot into 2017. அப்பதான் உனக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. அப்பதான் உனக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. இந்த செய்தி கோயிலெல்லாம் கிடைக்காது, எந்த சபைக்கு போனாலும் இந்த செய்தி கிடைக்காது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற செய்தி ஒரே ஒரு வார்த்தையில் செய்தி என்ன? எதிர்பார்க்காம நீங்க காலை வச்சு பாருங்க, உங்களுக்கு ஜெயம் ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையான்னு. நினைத்ததை நடத்திலே முடித்தவன் நான் தான் நான் என்பது நீங்க பாட்டு பாடினே இருக்கலாம். ஏனென்றால் எதிர்பார்க்காம நான் இறங்கி வரேன் நான். அதுதான் உனக்கு தேவையானது, விசுவாசம். ஆமென். Without expectation. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நான் உன்னை டேடின்னு நான் கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நீங்க தான் எனக்கு செய்ய போறீங்க. அப்புறம் நான் என்னத்துக்கு நான் எதிர்பார்க்கணும்? எல்லாமே நீங்க தானே செய்ய போறீங்க. நான் என்னைய உருவாக்கணும்னா நீங்க தான் என்னை உருவாக்குனீங்க, நீங்க தான் எனக்கு பேர் வச்சீங்க, நீங்க தான் எனக்கு முன்குறித்தி எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க. அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்க? உன்னோட நாமத்துக்கு நான் மகிமை கொடுப்பேனே. பாருங்க, தானியேல் புத்தகத்தில் அவ்வளோ அருமையான ஒரு வசனம் இருக்குது. அவ்வளோ அருமையான ஒரு வசனம். சொல்லுங்க, அருமையான வசனம். யோ அரசனே, எங்க நான் கும்புற கடவுள் என்னை காப்பாத்துறாரோ இல்லையோ, என்னோட கடவுள் என்னை காப்பாத்துறாரோ இல்லையோ, நீ செய்த சிலையை நான் வணங்கவே மாட்டேன். இன்னும் நெருப்பு 7 மடங்கு ஜாத்தி போடிய தூக்கி உலர போட்டாங்க. என்ன ஏன் 3 பேர் போட்டோம், 4வது வருஷம் மனுஷன் அங்க நடந்துன்னு இருக்கிறாரு. தேவன் மகன் மாரி போல இருக்கிற, தேவன் மகன் போல இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்க அந்த 3 பேர் கூட நடந்தார். வெளியில வந்தா அவங்க துணி கூட அந்த வாடை வரல. ஏன்டா அவங்க எதிர்பார்க்கல, கடவுள் என்னை காப்பாத்துறாரோ இல்லையோ, நான் கும்புற கடவுள் என்னை காப்பாத்துறாரோ இல்லையோ, அதான் வசனம். அவங்க எதிர்பார்க்கல, கடவுள் என்ன காப்பா, ஆனா நான் நீ பண்ணதை நான் செய்ய மாட்டேங்க. எதிர்பார்க்காம செயல்படும் போது தான் உனக்கு விசுவாசம். எதிர்பார்க்காம செயல்படுறது தான் சொன்னீங்கன்னா நீ தேவனோட பிள்ளை. எதிர்பார்க்காம நீ செயல்படுறதுதான் நீ தேவனோட வல்லமை. எதிர்பார்க்காம செயல்படுறதான் நீ தேவனோட ஞானம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுவுமே எதிர்பார்க்காமல் எல்லாமே செய்து முடித்தார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீடர் கூட எதிர்பார்த்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? ஆண்டவரே நீங்க போகும்போது நான் இந்தாண்டா எதிர்பார்க்கிறேன், நான் இந்தாண்டா. ஆனா இவர் எதுவுமே எதிர்பார்க்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. 2017 காலை வைக்கும் போது ஆண்டவரே எதுவுமே எதிர்பார்க்காமல் இது என் காலை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. அவங்க என்ன ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவங்களை உன்னோட நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறேன். எதுவுமே வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்கன்னா எனக்கு சம்பளமே தேவையில்லை, எனக்கு சம்பளமே தேவையில்லை. யார் என்னை அனுப்புறாரோ அவரை எனக்கு சம்பளம் கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்நோக்கி எங்கேயோ போறாரு, சரி. ஆனா எங்க போனாரு? இன்னைக்கு இருக்கிற ஜெருசலம் நாட்டுக்கு, இன்னைக்கு இருக்கிற பாய்க்கு இருக்கிற கப்பா வச்சுக்கின்னு இருக்குது மக்கால போனார். அல்லேலூயா. சிந்தித்து பாருங்க. எதிர்நோக்காமல் எதிர்பார்க்க
எனக்கு புள்ள இருக்குமா இல்லையா, அதெல்லாம் எதிர்பார்க்காம சொல்லிட்டாரா, அது எப்போ நடக்கணும் பார்ப்போம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நம்ம எதிர்பார்த்து வந்தீங்கன்னே இருக்கும். என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்பா, என் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும்பா, நல்லா சேர்த்து வைக்கணும்பா, ரெடி பண்ணுமா, எல்லாமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து எல்லாமே சோர்ந்து போயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. உங்க சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு போனா கூட இந்த பொண்ணு நல்லா இருக்குமா, அந்த பையன் நல்லா இருக்குமா, எதிர்பார்த்து தான் போறேன்னு இருக்கிறோம் நம்ம. இந்த டாக்டர் நல்லா இருப்பாரா, அந்த டாக்டர் நல்லா இருப்பாரா, எதிர்பார்த்து போயின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காம நீங்க போனீங்க தான் அங்க கடவுள் அங்க இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணும் கிடையாது. நீங்க எதிர்பார்த்தீங்களா, நீங்க உங்களுக்கு இந்த கணவன் தான் வரும், இல்லாட்டி இந்த மனைவி தான் வரும், இல்லாட்டி இந்த பிள்ளைங்க தான் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? பதில் சொல்லுங்க, என்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதிர்பார்த்தீங்களா? அப்புறம் இனிமே நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? கடவுள் உங்களை புரிய வைக்கிறாரு. இப்படி நீங்க எதிர்பார்க்காம நான் உங்களுக்கு எல்லாமே செய்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க. ஐ லவ் யூன்னு நீங்க சொல்லும் போது ஏதோ அவங்களும் சேர்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐ லவ் யூ சொல்றியா அவனுக்கு? சொல்லலாம். அவன் ஐ லவ் யூன்றான், நீ என்ன சொல்ற? நீ அடா பாவி மனுஷா. இப்ப அவன் எதிர்பார்த்துன்னு வரான்னு வச்சுக்கோ, அவளும் வந்து ஐ லவ் யூ சொல்லி எதிர்பார்த்து வந்து வச்சுக்க, திரும்பி வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு பிரதர் என்ன ஏர்போர்ட்ல விட்டுருங்க நான் போறேன். ஆமா, அல்லேலூயா. அல்லேலூயா. சிந்தித்து பாருங்க, நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க 2016 வரைக்கும் இதே ஐக்கியத்தில் நீங்க வாழ்ந்து 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 2016 வரைக்கும் இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்து வந்தீங்க. நீங்க எதிர்பார்த்து தான் வாழ்ந்து வந்தீங்க. 2017 அதே வேலை தான் நீங்க செய்ய போறீங்க சொன்னீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. நோ யூஸ். ஏன்டா அதான் நான் சொல்லிட்டேன். நான் இந்த வருஷம் என்ன பண்ணீங்களா, அடுத்த வருஷம் அதான் செய்ய போறீங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து என்கிட்ட சொல்லாதீங்க என்னால முடியாது. என்கிட்ட தயவுசெய்து இந்த வார்த்தை சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எதிர்பார்க்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நீ எதிர்பார்க்கலன்னு எதுக்கே உனக்கு கஷ்டம் வரும்? நீ எதிர்பார்க்கலன்னா கஷ்டமே வராத. ஒன்றும் கிடையாது. வீட்டில் நீங்கள் 10 பேர் இருக்குன்னு வச்சுங்க, 10 பேர் எல்லாமே மௌனமாக கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கின்னு நான் ஒருத்தன் தான் சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தன் அவனுக்காக சமைச்சிட்டு சாப்பிட்றதும் 10 பேருக்கு சமைச்சிட்டு சாப்பிட்றதும் எல்லாமே ஒரே நேரம் தான். அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நான் செய்கிறேன், எதிர்பார்க்காம நான் செய்கிறேன். நான் ஒரு பயனற்ற ஊழியக்காரன், என் கடமையை தான் செய்தேன். ஒரு பயனற்ற கூலிக்காரன், வேலைக்காரன், என் கடமையை தான் நான் செய்யும்போது யாருக்காக செய்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, யாருக்காக செய்கிறேன்? கடவுளுக்காக செயல்படுகிறேன், மனுஷனுக்காக அல்ல. ஏன் இந்த ஐக்கியத்தில் நீங்க வாழக்கூடாது? 2017க்கு எல்லாம் உங்களுக்கு எழுதி தரேன் நான், வாக்குத்தட்டெல்லாம் எழுதி தரேன் நான். போங்க நாளைக்கு, நீங்கள் நைட்டு போங்க, நாளைக்கு காலைல போங்க, ப்ரேயர் மீட்டிங் சொல்லுவாங்க. இந்த வருடத்துக்கு இப்படி இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது இந்த கதைலாம் என்கிட்ட விட்டுன்னு இருக்காது. ஏன் போன வருஷம் வாக்குத்தட்டம் கொடுத்தாங்களா, போய் சொன்னாங்களா இது மாதிரி சென்னையில் வந்து இப்படி காற்று அடிக்க போது இப்படி ஆக போகுதுன்னு சொன்னானுங்களா? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லியிருக்கணும்ல. இது இப்போ மட்டும் சொல்கிறானுங்க, 10 வருஷம் என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அந்த சுனாமி அடிக்கும் போது எவனா ஒருத்தன் சொன்னானா? எல்லாம் முடிச்ச பிறகுதான் சொல்றானுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
என்ன ஜோஷியமா சொல்றீங்க? ஏன் போறீங்க? உன்னை யார் போக சொல்ற? இப்பதான் யோசிக்கிறீங்களா? இப்போ உட்காந்து உணர்றீங்க. அங்க போனா எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன விடுங்க, போதிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம். ஒத்தனும் கோயிலில் இருக்க மாட்டோம், எல்லாம் போயிடுவானுங்க வீட்டுக்கு. ஒத்தனும் கோயிலில் இருக்க மாட்டோம். முதல்ல சாமியார் வந்து ஃபுல்லா போத்துக்குவாரு. வானாடா இந்த ஆள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்ல, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்க்கறதுனால தான் ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றேன். நான் ஆரம்பிக்கும் போது 118வது சங்கீதத்தில் ஆரம்பிச்சோம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரோட பேரன்பு. அவர்கிட்ட நீ எதுவுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்றென்றும் உள்ளது அவரோட பேரன்பு நிச்சயமா அவர் கொடுப்பாரு. நீ எதிர்பார்க்கறதுனால தான் அவரால் உனக்கு செய்ய முடியாம இருக்கிறார். இங்கிலீஷ்ல வாட் இஸ் தட் வேர்ட் யூ சே இன் இங்கிலீஷ்? live in hope and die in despair. live in hope and die in despair. எதிர்நோக்கி வாழ்ந்துக்குன்னு கடைசியில் வந்து அது அப்படியே வருத்தத்தோட நீ சாவுவ. அது மாதிரி இருக்குது உங்க கதை. என் கற்பனை உலகத்துல உன் கற்பனை அதான் பைபிள் என்ன போடும், உன் சொந்த அறிவாற்றல சார்ந்த நிக்காதே, உன் கற்பனையில இருக்காதேன்றார். அவரோட கற்பனை உலகத்துல தான் நம்ம வாழ முடியும். அவரோட உலகம் வந்து கற்பனை உலகம் கிடையாது, சத்தியம். சத்தியம். இட் இஸ் ட்ரூத், நாட் கற்பனை. ஹல்லேலூயா. 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 பாருங்க, எதிர்நோக்காமல் நீங்க செயல்படுறீங்கன்னா பிசாசு தொந்தரவு உங்களுக்கு இருக்காது. நீங்க எதிர்நோக்கிறதா பிசாசு குறுக்கல வந்து என்ன பண்றான், நீ கேக்குறிய வருதா வருதா வரலையே 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 எனக்கு நீ எதிர்நோக்குற, அவன் நோண்டின்னு இருப்பான். ஆண்டவரே எப்பதான் இவருக்கு மாறுவானுங்க, பிசாசு அதை பிடிச்சிக்குவான். இவன் மாறலையே மாறலையே மாறலையே. என்ன நினைச்சுன்னு இருக்கிறீங்க நீங்க? நீங்க எதிர்நோக்குறீங்க, நீங்க எதிர்நோக்கி பாக்குறீங்க. எக்ஸ்பெக்டேஷன். எதிர்நோக்குறீங்க, எதிர்நோக்கி பாக்குறீங்க. அதான் பைபிள் என்ன எழுதி இருக்குது, எதிர்நோக்கி இப்படி பாரு. எதிர்நோக்கி என்ன பார்க்கணும், நான் வருகிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமா வருவார். அதை எதிர்நோக்கி பாக்குறியா? என்கிட்ட வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அது எதிர்நோக்கி நீங்க பாக்குறது கிடையாது. ஹல்லேலூயா. மற்றவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க எல்லாரும் நீ ஏத்துக்கணும். நான் எதிர்நோக்கி பார்த்துனே இருக்கிறேன். அது பார்த்தா எனக்கு என்ன வரும், எனக்கு சோர்ந்து போயிடுவேன். ஏன்னு கேட்டு நீ சொல்ற பேச்சு கேட்க போறது கிடையாது. சொல்ல வேண்டியது நீ முதல்ல சொல்லிட்டு நீ தொலையா. நீ வந்து எதிர்நோக்கி பார்க்காத அவங்க மாறணும்னு. கடவுள் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்யணும். எப்போ செய்வாரு? நீ எதிர்நோக்கி பார்க்காம இருந்தா தான் அவரால் செயல்பட முடியும். நீ எதிர்நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா அவரால் செயல்படவே முடியும். ஏன்னு கேட்டால் அந்த எதிர்நோக்கி பார்க்கறது தான் உனக்கு செவுரு. கடவுளுக்கும் அங்கே செயல்பட வேண்டிய வேலை அந்த செவுரு தான், எதிர்நோக்கி பார்ப்பது தான். ஹல்லேலூயா. இவங்க எப்பதான் மாறுவாங்க? இவங்க எதிர்நோக்கி பார்த்துன்னு இருக்கிறீங்க. யாராவது யோதாசுக்கு எதிர்நோக்கி பார்த்தாங்களா? அந்த ஆள் வந்து காட்டி கொடுக்க கூடாதுன்னு. கடவுள் எதிர்நோக்கி என்ன பார்த்தாரு, இவன் எப்பதான் காட்டி கொடுக்க போறான்னு. என்கிட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். எல்லாம் சிந்தித்து பாருங்க நீங்க. ஹல்லேலூயா. 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 பிசாசு உங்களை தொந்தரவு பண்ணிருச்சு. 2016 நல்லா தொந்தரவு பண்ணி விட்டது. சொல்லுங்க, இனிமே 2017 கூட ஜாஸ்தி தொந்தரவு வரணுங்க. ஏன் சார் சொல்லுங்க சார், 2017 இன்னும் ஜாஸ்தி தொந்தரவு வரணும். நான் எவ்வளோ சேவை செய்கிறேன். நான் எவனும் ஒத்தன விரலே தூக்க மாட்டேன்றான். எப்படி தெரியுமா அந்த கதை? நான் காமிக்கிறேன். நான் கை கொடியா
இப்படி கை வைய. இந்த கதை எப்படி தெரியுமா எதிர்நோக்கி பார்க்கறது? நண்டு வருது நண்டு வருது நண்டு வருது. ஃபோன் அடிச்ச கூட இப்போ எடுக்க மாட்டேன்றானா, ஃபோன் அடிச்சா கட் பண்ணுறானா, எதிர்நோக்கி பார்க்க நண்டு வருது. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இது இருந்தாதான் எனக்கு வாழ்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எது நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தோல்வி தான் வரும். நிச்சயம் அது தோல்வி வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோட, அதை நீ எதிர்நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது உன்னோட இருக்கிறார். நாட் டு எக்ஸ்பெக்ட், ஹி இஸ் வித் யூ. எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்ல அதுக்கு. அது உண்மையான வார்த்தை, உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சோண்டு ஒரு நிமிஷம் தரேன் நான். 2017க்கு நீங்க என்ன எதிர்நோக்கி பார்க்க விரும்புறீங்க? நீங்க 2017க்கு என்ன எதிர்நோக்கி பார்க்க விரும்புறீங்க? நீங்க அப்பா 2016 இருந்த தொல்லையா 2017 இருக்கவே கூடாது ஆண்டவரே. அது வேற, நான் கண்ணை திறக்கும் போது கோயில கூட கண்ணை திறந்த என் எதிரியெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது ஆண்டவரே. கோயிலுக்கு போனா கண்டவன் தான் இருக்க போறாங்க. அதனால அவங்க எல்லாரும் தான் நீ பார்க்க போற. ஐயோ, இந்த மூஞ்சி பார்த்தானா 2017க்கு சரியா போச்சு. ஐயோ, அந்த மூஞ்சி பார்த்தனா 2017 சரியா போச்சு. அதனால எனக்கு 2017 கேட்டு போச்சுப்பா, சரியா போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தம்பதிகளுக்கு பூசை வச்சாங்க. அவங்க நான் மிஸ் அங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் சாமி சொல்ல இப்படி அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், சிஸ்டருங்க எங்கே போவாங்கன்னு கேட்டேன். நான் பக்கத்தில் சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க என்ன வந்து அப்படியே வந்து அடிச்சாங்க. சரி, நான் சிஸ்டருக்கு நான் இருந்துக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு. இல்லை தி மேரிட் டு ஜீசஸ்னார். அவங்களாம் ஜீசஸை கல்யாணம் பண்ண, அப்புறம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேள்வி கேட்க வேண்டியதான். அவர் எங்கே போயிட்டாரியா? கணவனை கூப்பிட்டு வர வேண்டியது தானே. மேரிட் டு ஜீசஸ் நீ சொல்றது ரொம்ப சுலபம். இயேசு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சொல்றது ரொம்ப சுலபம். உன் கணவன் எங்க? உன்னோட நடக்கிறாரா? உன்னோட படுக்கிறாரா? உனக்கு வழி காமிக்கிறாரா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மா பேசுறது வேற, சும்மா பேசுறது வேற. உண்மையை பேசி பாருங்க. ஹல்லேலூயா. உண்மையை பேசி பாருங்க. ஹல்லேலூயா. அதனால இன்றையோட ஒரே ஒரு தீர்மானம் நீங்க எடுக்க வேண்டியது, ஆவியின் ஐக்கியத்தில், மனிதனோட நினைப்புல கிடையாது. கவனமா என்ன பாருங்க. ஒரு தீர்மானம் எடுக்கும் போது மனிதனோட நினைப்புல எடுக்கக்கூடாது, ஆவியின் தூண்டுதலால நீங்க எடுக்கணும். ஏன்னு கேட்டா அவர்கிட்ட நீங்க பொறுப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த தீர்மானம் உன்னோட நாமத்துல நான் எடுக்க போறேன் அப்படின்னா, உனக்கும் எனக்கு இருக்கிற ஒப்பந்தத்துல எப்படி நீங்க எதிர்பார்க்காம நீங்க எனக்கு எல்லாமே செய்தீங்களோ, அதே போல இது 2017 எதுவுமே மற்றவங்கிட்ட எதிர்பார்க்காம நான் செய்ய போகிறேன். அப்படின்னா முக்கியமானது என்ன? மன்னிப்பு, இரக்கம், அன்பு, பகிர்வு, தன்னடக்கம் எல்லாமே பைபிள்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க எனக்கு செஞ்சாதான் நானும் செய்வேன் அப்படின்னு இருக்கவே கூடாது. அது வந்து ஒரு தீர்மானம் கிடையாது. கடவுளுக்கிட்ட நீங்க பொறுப்பு கொடுங்க, அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். ஹல்லேலூயா. இவங்கள பார்த்து எனக்கு பிடிக்குது, அவங்கள பார்த்து எனக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தா கேவலமா இருக்காங்க, இவங்கள பார்த்தா நல்லவங்களா இருக்க. இந்த ஐக்கியத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. தேவ கண்களால பாருங்க 2017. தேவ வாயால பேசுங்க 2017. தேவ காதுல கேளுங்க 2017. ஹல்லேலூயா. தேவன் சுவாசிக்கிறது அது மாதிரி பாருங்க.
ஐயா அவன் நார்த்தான் நாடுறான், அதெல்லாம் பேசின்னு இருக்காதீங்க. தேவ ஐக்கியத்தில் இருந்துங்க, தேவ ஐக்கியத்தில் செயல்படுங்க. நாங்கள் வளவற்ற மனிதர்கள் தான், ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க. நீங்க தீர்மானம் எடுக்கும் போது இயேசு நாமத்தினால் தீர்மானம் எடுங்க. ஒப்பந்தம் அவர் செயல்படட்டும். தேவனோட தீர்மானத்தில் முடிவு பண்ணுங்க. நீங்க அவரோட தீர்மானத்தில் தான் எல்லாமே முடிவாகும். அவரோட ஒப்பந்தத்தில் தான் நடக்கும். அது நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அது வராது, சரி வராது. அது முடிவு அவர் கையில் இருக்கின்றது. அவர்கிட்ட ஒப்பந்தத்தை பண்ணீங்க, ஆண்டவரே இது எனக்கு வேணும், முக்கியமானது, நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே போல நானும் இருக்க வேண்டும். நீங்க எதிர்பார்க்காம எனக்கு மீட்பு கொடுத்தீங்க, நான் அது மீட்பு எதிர்பார்க்கல, நான் அன்பு எதிர்பார்க்கல, எல்லாமே எனக்கு வரும் என்பது நான் எதிர்பார்க்கல, அனுதின உணவு எனக்கு வரும் என்பது எதிர்பார்க்கல. எப்படி நீங்க கொடுக்குறீங்களோ எதிர்பார்க்காம அதே போல நானும் செயல்பட வேண்டும் எதிர்பார்க்க. முக்கியமானது அது எங்கன்னு கேளுங்களேன், சத்தமா முக்கியமா எங்கன்னு கேளுங்க. கணவன் மனைவி பிள்ளைங்கக்குள்ளாரதான், வேறு எங்கேயுமே வெளிநாட்டில் போயிட்டு கதை விட்டுன்னு இருக்காதீங்க. நீங்கள் ஹாப்பி நியூ இயர் உங்கள் வீட்டுக்குள்ளார தான், வெளியில் கிடையாது. 2017 அம்மா அப்பா பிள்ளைங்க ஒரு முடிவு எடுத்துங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், எதிர்பார்க்காம நாங்கள் செயல்படுவோம். அல்லேலூயா. என்ன நான் வேலை சரி, என் தங்கச்சி தூங்கின்னு இருக்குது, இல்லாட்டி நான் வேலை சரி எங்கள் அக்கா தூங்கின்னு இருக்குது, இந்த கதைலாம் விட்டுன்னு இருக்காதீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க நீங்கள். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன். நான் கண்ணை மூடிக்கின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், அவர் உனக்கு கொடுப்பார். தட்டுங்கள், அவர் உனக்கு திறப்பார். தேடுங்கள், நீங்கள் உங்களால் அவரை பார்க்க முடியும். எதிர்பார்க்காம செயல்படுறது தான் ஒரு பெரிய விஷயம். ஆவியானவர் உங்களுக்குள்ளார செயல்படுவார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. என்றென்றும் உள்ளது அவரோட பேரன்பு, அவர் நிறைவேற்றுவார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, அவர் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன்,
கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா.